ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரண்ஜி கிச்சன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் போட்டு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாவக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பாவக்காயை இது எல்லாத்துலேயும் போட்டு நம்ம நல்லா வதக்கணும். பாவக்காயை வந்து நீங்கள் இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாவக்காயை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுக்கணும். இது நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கணும். இல்லை அப்படின்னா கசப்புத்தன்மை போகாது. ஸோ நான் பாவக்காயை வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வதக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கருக விட்டுறக்கூடாது. எண்ணெய் பத்தலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கூட லைட்டாக எண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். இந்த தோல் கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் வந்து இதோட கசப்பு தன்மையெல்லாம் போய் நமக்கு நல்லா வரும். பாருங்கள், இப்போ நல்லா சுருண்டு வர அளவுக்கு நான் நல்லா வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு நீங்கள் வதக்குனீங்க அப்படின்னாலே வந்து நமக்கு கசப்பு தன்மை போயிடும். பாருங்கள், இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா வெடித்து வரும்போது ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாவக்காய் கூட்டுக்கே வந்து வெங்காயம் தான் டேஸ்ட்டு அதிகமாக கொடுக்கும். அதனால நான் வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுங்க. ஏன்னா நம்ம இந்த பாவக்காய் செய்யும்போது நம்ம தண்ணி ஊற்ற போகிறதில்ல, வேக வைக்க போகிறதில்ல. அதனால் நம்ம எண்ணெயிலே போட்டு தான் நல்லா வதக்குறோம். அதனால் இந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கினீங்க அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் நான் 2 தக்காளி பழம் சேர்த்துக்கிட்டேன். 2 தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். ஓரளவுக்கு வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்குங்க. இது கூட மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலாஸ் எல்லாம் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தக்காளி லைட்டாக ஓரளவுக்கு மசிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த தக்காளி வந்து வதங்குறதுக்குள்ளே நம்ம மசாலாஸ் வந்து அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இப்போ நம்ம தனியாக வறுத்து எடுத்து வச்சுருக்கிற பாவக்காய் இதில் சேர்த்து இதையும் நல்லா வதக்கலாம். பாருங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி வரும்போது இந்த பாவக்காயில் நல்லா இந்த புளிப்பு, உப்பு இதெல்லாமே பிடிச்சி நல்ல ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டுக்கு வரும். இந்த மாதிரி நம்ம பாவக்காய் கூட்டு பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு அந்த பாவக்காய் கசப்பு அப்படிங்கிறதே இல்லாமல் ரொம்ப டேஸ்டான ஒரு ஃபுட்டாக கிடைக்கும். இதில் நீங்கள் சாதத்தை போட்டு சுடு சாதத்தில் பிரட்டி சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் பெல் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான பாவக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.